அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலையும் உங்கள் விஜய் தான் நிற்க போகிறாரு, உங்கள் விஜயோட முகம்தான் இருக்கும், உங்கள் விஜயோட முகத்துக்காக ஓட்டு போடுங்க, உங்கள் விஜயோட முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, உங்களுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை உங்கள் முகத்தை பார்த்து மைண்டை வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? எதை வச்சு உங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட ஒரு வாக்குச்சாவடி பண்ணுறாங்க, ஓட்டு சேகரிக்கிறாங்க, கேன்வாசிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? எங்களுடைய கட்சி இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போது ஆட்சிக்கு வந்தால், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீட் தேர்வு இருக்குன்னா அந்த நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் வந்து நாங்கள் மேற்கொள்வோம். இல்லை இப்போ வந்து மதுபானத்தை வந்து சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னா அந்த மதுபானத்தை ஒழிப்பதற்காக என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ கனிம வளங்களை திருடுறாங்க, மணலை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மணல் திருட்டை எப்படி வந்து தடுக்கணும், எப்படி ஒழிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை வந்து நாங்கள் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்குது, இதை வந்து நாங்கள் முன் வைப்போம், இதை வந்து நாங்கள் முன் வச்சு இதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறோம், அந்த மாதிரி செய்ய போகிறோம், இதெல்லாம் இப்படி கொண்டு போக போகிறோம், இதெல்லாம் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட ஆட்சியில் கூட, அதாவது டிஎம்கே ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் கனவில்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திட்டம் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய இடங்களில் போய் பார்த்ததில்ல. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்து அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. பழங்குடி மக்களுக்கும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து அவங்க ஆட்சியில் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இது குடிசையே இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றணும், அதுக்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொன்னாங்க. அதே மாதிரி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நடைமுறையாகி இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் வீடுகள் வந்து அந்த மாதிரி இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. கண்குளர நானே பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வீடுகள் நான் பார்த்தேன் எங்கள் ஊர்லேயே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறாங்களா, இப்படிலாம் பண்ண போகிறாங்களா, அப்படி எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எங்கள் மைண்டில் இருக்கும். சரி, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், என்ன தான் பண்ணுறாங்க, இவ்வளோ சொல்லியிருக்காங்க, செய்வாங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோம் சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நம்மளும் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் இவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஸ்பாட்டில் வந்து இவர் பேசுறது கிடையாது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து ஆணவ கொலை ஒன்று நடந்தது. அந்த ஆணவ கொலை நடந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லா விவகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி இவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்களாம். இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலை நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்கிறதுக்கு சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை இயக்கணும் அப்படிங்கிறக்காகலாம் வந்து பேசி ஏதோ ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களாமா. இதை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பண்ண வேண்டியதானே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5-2 வருஷம் ஆக போகுது கட்சி ஆரம்பிச்சு. 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ பண்ணுறாங்க. ஆதி காலத்திலிருந்து ஆணவ கொலைங்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தால் அந்த கவின் கொலை கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து இவங்க அதெல்லாம் யோசிச்சு வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஓகே, சரி தளபதி விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னு மைண்டில் தோணும். ஆனால் இவர் வந்து நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்போதைக்கு கை கொடுக்காம, குரல் கொடுக்காம, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குரல் கொடுக்கறது, கை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்த கூட எடுத்துக்குங்க. அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கு பக்கமாக நடந்தது. இந்த 5 நாட்களில் வந்து எத்தனையோ அதிகாரிகளாகட்டும், எத்தனையோ அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாரும் வந்து கூட சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இந்த 5 நாள் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தை வந்து கிளைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த தளபதி விஜய் அவர்கள் கூட ஸ்பாட்டு கூட வரல, இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள்லேயே வந்து நைட்டோட நைட்டே எல்லாத்தையும் வந்து அடிச்சு விரட்டி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்தது.
ஸோ இதை வந்து முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம், வந்து பார்த்ததை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் வந்து போராட்டம் நடத்துனதுல இவங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் அங்கே வந்து ஸ்பாட்டில் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆள் விட்டு கூட கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கலாம். ஸோ இவர் வந்து அதெல்லாம் பண்ணல. ஸோ நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன், நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கே வந்து ஒரு நிலைப்பாடு இல்லை. அப்படி நிலைப்பாடு இல்லாத ஒரு மனுஷனை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சிஎம் ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கொஸ்டின். இதே தான் தாடி பாலாஜி அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் சுயமாக எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதில்ல, கூட இருக்கிற அந்த கூடவே அந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாங்க, அவங்க தான் கட்சி ஆண்டுட்டு இருக்காங்க, தளபதி விஜய் அவர்கள் ஆள்றது கிடையாது, தளபதி விஜய் அவர்கள் ஒரு பொம்மையாக இருக்காரு அப்படிங்கிறத தாடி பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்சினா என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் வந்து சொல்யூஷன் தரப்போகிறோம், அதெல்லாம் எப்படிலாம் கையாள போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வரைமுறை வந்து வேணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள வந்து ஆட்சி கொண்டு வர முடியும் நம்மளால. அந்த மாதிரி ஒரு விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு கிடையாது. அவர்கிட்ட கட்சி கொள்கை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 விஷயம் தான் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியுது. ஏன்னா ஒன்று வந்து டிஎம்கே எதுக்குறாங்க, இன்னொன்று வந்து பிஜேபி எதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு 2 வார்த்தை தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் வந்து மாநில அளவில் ஒரு நல்ல மார்க் எடுத்த மாணவிகள்லாம் கூப்பிட்டு இவர் வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் இவர் வந்து பேசும்போது அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கல்வி நிகழ்ச்சியில் தான் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நீட்டை வந்து எதுக்கணும், நீட்டை வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், நீட்டு வந்து நிறையா குழந்தைங்களை வந்து பாதிக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு இப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகலைன்னா என்ன, நீட்டு தேர்வு தான் வந்து இதுதான், நீட்டை தவிர வேறு எதுவுமே இல்லையா, நீங்கள் நீட்டுங்கிற அந்த ஒரு துறையை மட்டும் ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க, நீட்டை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு துறைக்கு நீங்கள் போகலாம்ல, வேற ஒரு துறை நீங்கள் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியல. ஒரு டைம் வந்து நீட்டு வந்து எதிர்த்து பேசினாரு, இன்னொரு தடவை வந்து நீட்டை வந்து சப்போர்ட் பண்ணி பேசல. பட் ஆனால் இன்னொரு தடவை பேசும்போது நீட்டை வந்து தவிர்த்து பேசுறாரு. நீங்கள் இதுக்கு இந்த பாதைக்கு போக வேண்டாம், அந்த பாதைக்கு போங்க அப்படின்னு சொல்லி தவிர்த்து பேசுறாரு. அப்போ ஒரே மனநிலை கொண்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடிவை வந்து ஒரே முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் வந்து நம்ம நாளைக்கு ஒரு ஆட்சியில் அவர் அமர்த்தும் பொழுது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவரால் வந்து ஒரு சமநிலை இதான் வந்து கரெக்டான ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு சமமான ஒரு முடிவாக ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். அதில் இருந்து மாற மாட்டார். முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிட்டு அதை வந்து தவிர்த்து பேசுறது எந்த ஒரு வகையிலையும் வந்து ஒரு நல்ல கட்சி தலைவனுக்கு அழகல்ல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நான் முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுடைய சீமான் அவர்களோட சொல்லலாம். சீமான் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒன்று பேசுவார், நடுவில் ஒன்று பேசுவார், இப்போ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் மாற்றி பேசுறதுனால தான் வந்து அவருக்கு வந்து இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தற்போது வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அவர் என்னென்னமோ பண்ணுறாரு, மரங்களுக்கு மாநாடு போடுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாநாடு போட்டார். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் போய் நிற்கிறாரு. அதெல்லாம் நான் குறை சொல்ல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா அவரே வந்து தன்னோட வாயால் வந்து கெடுத்துக்கிறாரு, கெட்டு போயிடுறாரு. தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவரோட வாயாலே வந்து கெட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு விஜயகாந்தை பற்றி, அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மறுபடியும் வந்து விஜயகாந்தை பற்றி தவறாக சொல்கிறாரு. மறுபடியும் வந்து என்ன, இப்போ மறுபடியும் வந்து விஜயகாந்தை பற்றி நல்லதாக சொல்கிறாரு. விஜய் பற்றி முதல்ல நல்லதாக பேசினார், அதுக்கப்புறம் கட்சிக்கு வந்து கெட்டதாக பேசுகிறாரு. இப்போ நாளைக்கு வந்து விஜய் வந்து இல்லை நான் வந்து படத்துக்கே போகிறேன் அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டா மறுபடியும் நல்லதாக பேசுவார். இல்லை நான் வந்து சீமான் கூட நான் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்னால் அப்போ ஒரு மாதிரி பேசுவார். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு நிரந்தரமான நிலைப்பாடு வந்து இவங்களோட மனசில் வந்து இருக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களை வந்து நம்ம ஆட்சியில் உட்கார வச்சோமா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க நாளைக்கு மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து மக்களுடைய மனசில் வந்து தோணுமே தவிர, சரி ஒரே பிடியா இவங்க இருக்காங்கடா, இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா, இவங்க உட்கார வச்சு பார்ப்போம்டா, இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால உட்கார வைக்க முடியாது. ஸோ அது வந்து சரியில்லை. இவர் வந்து ஒரு 10 படத்தில் நடிச்சிட்டாரு, இல்லை ஒரு 20 படத்தில் நடிச்சிட்டாரு. ஸோ இவர் வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாடே கொண்டாடுது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து முதலமைச்சர் ஆக்க முடியாது. அப்படி பார்த்தா ரஜினி ஸ்டாரை வந்து இந்த உலகத்தில் பல நாடுகளில் பல இடங்களில் பல மக்கள் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஃபேனாக இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
உலக லெவல்ல அதிக ரசிகர்களை கொண்டவர் யாருன்னா அது வந்து ரஜினி சார் தான். அதுக்காக அவரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்க முடியாது. ஸோ அவரே வந்து அரசியலுக்கு வந்தவர் திரும்ப கிளம்பி போயிட்டாரு. நான் படத்துக்கே போறேன், நான் சினிமாவுக்கே போறேன், நான் வேற லைன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதையெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும். வச்சுட்டு அவர் வந்து எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவை எடுத்து அதில் வந்து அவர் வந்து ஒரு தன்னுடைய பார்வையை வந்து அதில் செலுத்தணும். அது அப்போதான் வந்து தளபதி விஜய் அவர்களை நம்மளால நம்ப முடியும். சரி மக்களே, இந்த டாப்பிக்கை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.